பயிற்சி 3.3 கொஷின் நம்பர் 5. இது கொஞ்சம் பெரிய சம்மு, 5 மார்க் சம்மு. 1 + 2i மற்றும் √3 ஆகியவை பாருங்க ஒரு பெரிய சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து x⁻6 ஆமாம் x⁻6 -3 x⁻5 -5 x⁻4 + 22x³ -39x² -39x + 135 என்ற பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியமாக்கிகள் எனில் அனைத்து பூஜ்ஜியமாக்கிகளையும் கண்டறிக. இந்த பூஜ்ஜியமாக்கிகள் மூலங்கள் எல்லாம் ஒன்று தான். இப்போ 2 கொடுத்துருக்குறாங்க, 1 + 2i √3 கொடுத்துருக்குறாங்க. இரு பூஜ்ஜியமாக்கிகள் எனில் அனைத்து பூஜ்ஜியமாக்கிகளையும் கண்டறி. இப்போ பார்த்தீங்கன்னா x⁻6 இருக்கு இல்லையா, அப்போ மொத்தம் 6 பூஜ்ஜியமாக்கிகள் வேணும். அதில் 2 வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ மீதி உள்ளதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் இது. இந்த பெரிய சம் எடுத்து கரெக்டாக தப்பு இல்லாமல் அழகாக எடுத்து எழுதிடணும். ப்ளஸ் மைனஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ABCDEFG. ஏன்னா இப்போ ஆர்டராக இருக்குது எல்லாமே. பவர் ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வரும் பாருங்கள். 6 5 4 3 2 1 ஒன்றுமே இல்லை. ஸோ ஆர்டராக கரெக்டாக இருக்குது. அதனால் ABCDEFG கரெக்டாக அந்த கெழுவை எடுத்து எழுதியாச்சு. ஓகே, இப்போது கணக்கில் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட பூஜ்ஜியம் என்னென்னா 1 + 2i √3. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். 1 + 2i √3. இதில் வந்து நம்ம மற்ற பூஜ்ஜியம் எழுத போகிறோம். எப்படின்னா இது கரெக்டாக மெய் பகுதி கற்பனை பகுதின்னு ஆர்டராக இருக்குங்களா. அப்போ இதிலிருந்து இன்னொரு பூஜ்ஜியம் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 1 இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போடணும். ஐ பகுதியில் குறியை மாற்றி எழுதிக்கணும். +2i அப்படின்னா -2i எழுதணும். அதே மாதிரி இங்கே +√3னா -√3 எழுதணும். ஸோ 2 பூஜ்ஜியமாக்கிகள் கொஷினில் கொடுத்தாங்க. இதிலிருந்து நம்ம ஒரு 2 கண்டுபிடிச்சோம். அப்போ மொத்தம் 4 பூஜ்ஜியமாக்கிகள் நம்மக்கிட்ட இருக்குது. மீதி இருக்கிறது 2 தான். அந்த 2க்கு பேர் வைக்கணும் பாருங்க, ஆல்ஃபா பீட்டா என்க. இது கண்டுபிடிச்சோம்னா கணக்கு முடிஞ்சது. ஓகேவா. அப்போ கொடுக்கப்பட்ட பூஜ்ஜியம் 1 + 2i √3. மற்ற பூஜ்ஜியம் குறியை மாற்றி எழுதின 1 - 2i -√3. மீதமுள்ள பூஜ்ஜியம் ஆல்ஃபா பீட்டா என்க. ஓகே, இப்போ சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கலாம். சம்மேஷன் 1னா உங்களுக்கு தெரியும், இது இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 இந்த எல்லா பூஜ்ஜியம் வகைகளும் போட்டு கூட்டணும் தனித்தனியாக. அதுக்கு ஃபார்முலா சம்மேஷன் 1 ஃபார்முலா -b/a. ஸோ -b/aவை கொஷினை பார்த்தீங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை பார்த்து எழுதணும்னா நமக்கு 3ன்னு கிடைக்கும். இதில் பாருங்கள் எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். +2i -2i கேன்சல், +√3 -√3 கேன்சல். ஓகே, அப்போ அடுத்தது நமக்கு இங்கே என்ன இருக்குங்க, இந்த 1 இந்த 1 கூட்டினா 2. இங்கே இருக்கிற ஆல்ஃபா + பீட்டா = 3. ஓகே, ஆல்ஃபா + பீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த 3 +2 இந்த சைடு வந்தால் -2ன்னு ஆகிடும். அப்போது ஆல்ஃபா + பீட்டா = 3 - 2 1. இது வந்து சமன்பாடு 1ன்னு வச்சாச்சு. ஓகே, அடுத்தது சம்மேஷன் 6 கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் 6னா பெருக்கல் தனித்தனியாக போட்டு பெருக்கணும். நம்ம மொத்தம் 6 இருக்குது இல்லைங்களா, அந்த 1 2 3 4 5 6 இது தனித்தனியாக போட்டு பெருக்கணும். ஓகே, அதை பார்த்து கரெக்டாக எழுதிடுங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக எழுதணும். g/a. இப்போ பாருங்களேன், சம்மேஷன் 1 அப்படின்னா -b/a. சம்மேஷன் 2 அப்படின்னா பிக்கு அப்புறம் சி வருமா, c/a. சம்மேஷன் 3னா bcக்கு அப்புறம் d/a. இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா ஒத்தப்படை. அப்புறம் சம்மேஷன் 4னா ABCDE/a. ஓகேவா. அதே மாதிரி 1/1 நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிடுறேனே தனித்தனியாக. பாருங்கள், சம்மேஷன் 1க்கு ஃபார்முலா -b/a. சம்மேஷன் 2க்கு ஃபார்முலா பிக்கு அப்புறம் என்ன வரும், c/a. சம்மேஷன் 3 சிக்கு அப்புறம் BCD/a. ஒத்தப்படையானால மைனஸ் போட்டுக்கங்க. சம்மேஷன் 4 ABCDE/a. இது சம்மேஷன் 5 BCDEF/a. சம்மேஷன் 6 எஃப்க்கு அப்புறம் G/a. இதில் ஒத்தப்படைக்கெல்லாம் மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா. அங்கே ஒத்தப்படைக்கு மைனஸு, இது ரெட்டைப்படை ப்ளஸ்ஸு, ஒத்தப்படைக்கு மைனஸு, ரெட்டைப்படையாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ஒத்தப்படையாக இருந்தால் மைனஸு, ரெட்டைப்படையாக இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பக்கத்தில் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கணக்குக்குள்ளே போகலாம். அப்போ சம்மேஷன் 6 ஃபார்முலா g/a. GA என்னன்றது அந்த கொஸ்டின் நம்ம எடுத்து எழுதிருக்கோம் இல்லையா, அதை பார்த்து எழுதினீங்கன்னா இந்த G வந்து 135, ஏவை 1ஆல் வகுத்தா இதே தான் கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம செகண்ட் சாப்டரில் யூஸ் பண்ண ஃபார்முலா தான். a + bi
இல்லையா? ஏ மைனஸ் பி ஐ வந்துச்சுனாலும் என்ன பண்ணணும்? மெய் ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை ஸ்கொயர். இது கரெக்டாக போடணும். இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா கணக்கு தப்பாயிடும். ஓகே, அப்புறம் இது பெருக்கும்போது பாருங்களேன், ரூட் மூணு பெருக்குனா 3, இந்த மைனஸ் அப்படியே வரும். ஆல்ஃபாவை பீட்டாவே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா போட்டு ஈக்குவல் டு 135 போட்டுருணும். இது பாருங்களேன், 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4, அப்போ 1 4 5ன்னு வரும். 5 மைனஸ் 3 பெருக்குனா மைனஸ் 15 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 135. ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 15 இந்த சைடு வரும் இல்லையா? அப்போ இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? அது பெருக்கலா இந்த பக்கம் வந்தா வகுத்தலா மாறும். இதை இங்க கேன்சல் பண்ணிருங்க பாருங்க. வகுத்தலா போட்டு ஃபர்ஸ்ட் 5ஆம் வாய்ப்பாடுல 3 5 15, இதுல என்ன வரும்? 2 5 10 வருமா? அப்புறம் இங்க என்ன வரும்? 3 7 5 35. 3ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா 9 3 27. ஓகே, அப்போ இந்த 9 இந்த கீழே இருக்கிற மைனஸ் மேலே வந்துடும். ஸோ இது போட்டாச்சு. அப்புறம் பீட்டா வச்சுட்டு -9 பெருக்கலா இருக்கிற ஆல்ஃபா இந்த சைடு வந்தால் வகுத்தலா வரும். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு -9 ஆல்ஃபா. இந்த சமன்பாடு 1ல் போய் பிரதி எழுதணும். இந்த பீட்டா வர இடத்துல என்ன போட போகிறோம்? -9 ஆல்ஃபா போட போகிறோம். அப்போ பாருங்க, சமன்பாடு 1ல் ஆல்ஃபா போட்டாச்சு. பீட்டாவோட மதிப்பு மைனஸ், ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -9 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே கீழே 1 இருக்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா? 1க்கும் ஆல்ஃபாவுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா வரும். அப்போ இந்த ஆல்ஃபா இங்கே போயிடுச்சுன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் -9 ஈக்குவல் டு 1. அடுத்தது இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் -9 இங்கே அப்படியே எழுதுங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆல்ஃபா இந்த பக்கம் போனால் பெருக்கலாம் ஆகும். அப்போ 1 இன்ட்டு ஆல்ஃபா. ஓகே, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் -9, இந்த ப்ளஸ் ஆல்ஃபா இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆல்ஃபா ஆகிடும். ஸோ இது ஒரு இருபடி சமன்பாடு ஆர்டராக எழுதிடும். ஆல்ஃபா ஸ்கொயர், இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸு, இந்த -9 இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இருபடி சமன்பாட்டிலேருந்து ஏ இதோட கீழ் இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எழுதணும். ஏவோட கீழ், பியோட கீழ், சியோட கீழ் எழுதுகிறோம். இதை காரணிப்படுத்த முடியாது, அதனால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏபிசி எடுத்து இதில் பிரதிட்டோம்னா பாருங்க, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 9 4 36, கீழே 2 இன்ட்டு 1 2ன்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் √37/2 ரூட்டை ஃபுல்லாக போடணும். அவ்வளோதான். இப்போ தேர்ஃபோர் தீர்வுகள் எழுதணும். மொத்தம் நமக்கு 6 தீர்வுகள் வரணும் இல்லையா? ஏற்கனவே கொஷினில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? 2 நம்ம இதுலேருந்து எடுத்து எழுதிக்கிட்டோம். இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கு 2 வரணும் இல்லையா? அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த ரூட்டில் ப்ளஸில் ஒரு ஆன்சர் வரும், மைனஸில் ஒரு ஆன்சர் வரும். ஸோ இது பாருங்கள், கொஷினில் கொடுத்தது இதுலேருந்து மாற்றி எழுதணும், இது கொஷினில் கொடுத்தது இது நம்ம மாற்றி எழுதணும். இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சோம். ப்ளஸில் ஒரு தீர்வு, மைனஸில் ஒரு தீர்வு. மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, ஸோ 6 தீர்வுகள் கிடச்சிருச்சு. கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த பவர் 6 இருக்கா? அப்போ நமக்கு தீர்வும் என்ன வந்துச்சுங்க? 6 தீர்வுகள் வந்துருச்சு. இதே மாடலில் எக்ஸாம்பிள் சம்மும் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே.